லைஃப் தமிழ் செய்திகள். சரிகமபாவின் சாதனையால் பல பேர் இன்று உயர்நிலையில் இருக்கிறார்கள். பலர் பின்னணி பாடகராக மாறியிருக்கிறார்கள். அது சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் மக்களை கவரும் ஒரு நிகழ்ச்சியாக அது மாறியிருக்கின்றது. திறமைசாலிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது மட்டுமன்றி அவர்களின் வாழ்நாளில் மறக்க முடியாத ஓர் நிகழ்வாக இது மாற்றப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்தும் அவர்களுக்கு இருக்கின்ற தொடர் பிரச்சினைகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டு அவர்களுக்காக நல்ல வசதி வாய்ப்புகளும் செய்து கொடுக்கப்படுகின்றன. வெற்றி பரிசுக்கு அப்பால் அங்கிருக்கின்ற நல்மனம் படைத்தவர்கள் அவர்களின் கல்விக்காகவும் அவர்கள் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட நிகழ்வுகளை மறப்படிப்பதற்காகவும் அவர்களுக்கான பல வாய்ப்புகளை செய்து கொடுக்கின்றார்கள். அந்த வகையில் சிறுவனாகவும் ஏழை சிறுவனாக வாழ்ந்து தனது எதிர்காலத்தை நாம் என்ன செய்யலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த சிறுவன் திவினஸுக்கு கிடைத்த ஓர் அரிய சந்தர்ப்பமாக இந்த சரிகமபா நிகழ்ச்சி போட்டி பார்க்கப்படுகின்றது. அவரின் அப்பாவின் தந்தையின் மூலம் அவர் சங்கீதம் கற்றுக்கொண்டார். நடுவர்கள் கேட்கின்றார்கள், திவினஸ், நீ யாரிடம் சங்கீதம் கற்றுக்கொண்டாய்? யார் உனக்கு இந்த சங்கீதத்தை கற்பித்தது என்று கேட்கும் பொழுது தனது தந்தையின் அப்பா மூலம் இந்த சங்கீதத்தை கற்றுக்கொண்டதாகவும் இந்த பாடல்கள் அவர் மூலம் பாட தான் ஆரம்பித்ததாகவும் இதனால் தனது சங்கீத பயணத்தை தொடர்வதற்கும் தனது பாடலின் திறமையை இந்த நிகழ்வில் காட்டுவதற்கும் தான் முன்வந்திருப்பதாகவும் அந்த சிறுவன் கூறுகின்றான். அந்த சிறுவனை பார்க்கும் பொழுது இவன் பாடக்கூடிய திறமையுள்ளவனா என்று பலரும் வியப்பாக பார்த்து நின்றார்கள். இருந்தாலும் அவன் முதல் பாடல் பாடியது பேர் மெய்ச்சிலித்து எழுந்து நின்றார்கள். அந்த பழைய பாடலுக்கு சிறுவன் ஒருவன் தனது திறமையை வெளிக்காட்டி டிஎம்எஸ் எம்எஸ்வி போன்றவர்களின் பாடல்களை அவன் பாடி காட்டுகின்றான். கண்ணதாசனின் மறக்க முடியாத கவிவரிகளுக்கு உத்வேகமும் உற்சாகமும் கொடுத்த ஒரு பாடகனாக திவினஸ் மாறியிருக்கின்றான். இந்த சரிகமபா நிகழ்ச்சியில் திவினஸின் பங்கு அயராதது என்று பலரும் கூறுகின்றார்கள். வெற்றி வாய்ப்புக்கு உரித்தான ஒரு சிறுவனாக திவினஸ் இருந்து வருகின்றான். அவனுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் சரியாக பயன்படுத்தப்பட்டு அவன் முன்னிலையில் இருக்க வேண்டுமென்றும் வெற்றி நாயகனாக திவினஸ் இருக்க வேண்டுமென்றும் அவன் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டுமென்றும் அவன் பின்னணி பாடகனாக வர வேண்டும் என்றும் இந்த ரசிகர்களும் சரிகமபா நடுவர்களும் மக்களும் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.